வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. புயல் பெஞ்சல் அப்படின்னு இன்று 2:30 மணிக்கு தான் மாறியது. ஆனால் அது பற்றிய செய்திகளை எல்லோரையும் போல நாமும் கூட கடந்த ஒரு வாரமாக படித்து பார்த்து வருகிறோம். இந்த பெஞ்சல் உருவாவதில் கடும் சிக்கல், கடும் தாமதம், திடீர்னு இலங்கை பக்கத்தில் கோச்சிட்டு போய் தனியாக நின்ற மாதிரி நின்றுச்சு, நகராமல் நின்றுச்சு. அப்புறம் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அப்படின்லாம் பல நகர்வுகளை எடுத்து ஒரு வழியாக இன்று அது புயலாக மாறி புயலாகவே கரையை கடக்க இருக்கிறது. இதற்கு மத்தியில் இதை கணிப்பதில் கடும் சிரமம் இருக்கிறதா, ஏற்கனவே நம்ம வானிலையை சரியாக கணிக்கிறோமா அப்படின்னு மத்திய அரசுக்கு மாநில அரசு கடிதம் எழுதிய நிகழ்வுகள்லாம் இருக்கிறது. ஐஎம்டி பற்றி கடிதம் எழுதிய பல நிகழ்வுகள் இருக்கிறது. இதற்கிடையில் இதை கணிப்பதில் ஐஎம்டி ஒருபுறம், தனியார் வானிலை ஆர்வலர்கள் ஒருபுறம்னு மாறி மாறி அவர்கள் இதை பற்றிய புதிய கணிப்புகளை புயலாக மாறாதுன்னு சொல்ல, மாறும்னு சொல்ல, இல்லை இது தாழ்வு மண்டலமாகும், அப்போ தான் கரையை கடக்கும் அப்படின்லாம் பல மாறுபட்ட கருத்துக்கள் கொண்டே இருந்தது. இது ஒரு கட்டத்தில் பொதுமக்களிடம் விமர்சனங்களையும் ஏற்படுத்த தொடங்கியது. குறிப்பாக 2 நாட்களுக்கு முன்பு மழை பெய்து, அடுத்த நாள் விடுமுறை, அன்றைய தினம் ஒரு சொட்டு கூட மழை இல்லை. மழை இல்லை அப்படின்னா உடனே கணித்தவர்களே அல்லது இது பற்றிய தகவல்களை தெரிவித்தவர்களை கேள்வி கேட்கிறார்கள் மக்கள் அல்லது விமர்சிக்கிறாங்க அப்படின்றதையும் பார்க்க முடிகிறது. இந்த புயல் உண்மையிலேயே கணிக்க சவாலான சிஸ்டமா அல்லது கணிப்புகளை இந்த புயல் பொய்யாக்கியதா? இதை தாண்டி நாம் எதையெல்லாம் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும்? இன்னும் இந்த புயல் வருகிறது, இதை சமாளிக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? தயார் நிலையில் இருக்குமா? புயல்னாலே நமக்கு கஜா, தானே, மிக்ஜாம் போன்ற அந்த பாதிப்புகள் நினைவுக்கு விடுகிறதா? இல்லை பொதுமக்களுக்கு இந்த செய்திகளே ஒரு வகையில் அச்சுறுத்தலாகி விடுகின்றதா அப்படின்ற கேள்வியும் இருக்கிறது. எல்லா கேள்விகளையும் பாதிக்க இருக்கிறோம். கரையை நெருங்கும் பெஞ்சல் புயல் சமாளிக்க தயார் அப்படின்னு சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். நம்மோடு அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமன் ஸ்ரீராமன் இணைகிறார். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். தனியார் வானிலை ஆர்வலர் திரு செல்வகுமார் அவர்கள் இணைகிறார். அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். பூவுலகின் நண்பர்கள் அமைப்பில் இருந்து திரு வெற்றிசெல்வன் இணைகிறார். அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் மற்றொரு வானிலை ஆய்வாளர் திரு ஹேமச்சந்திரனும் இணைய இருக்கிறார். நான் முதல்ல திரு செல்வகுமார் அவர்கள்ட்ட, திரு செல்வகுமார், தொடர்ந்து இந்த கணிப்பை வெளியிட்டுட்டே வரீங்க. தினந்தோறும் நீங்கள்லாம் கணிப்பை காலை மாலை அப்படின்லாம் வெளியிட்டு வரீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அது புயலாக உருவாவதில் தாமதம் ஏற்படுது. அப்போ புயலை கணிக்கக்கூடியவர்கள்லாம் பொதுமக்கள் வேறு மாதிரி பார்க்குறாங்க. நீங்களே இந்த விமர்சனங்களை செஞ்சு என்னங்க போய் சொல்லிட்டீங்க, நீங்கள் சொன்னீங்க வரல அப்படின்னு எல்லாருமே விமர்சிக்கக்கூடியதை பார்க்குறீங்க. உண்மையிலேயே இந்த கணிப்புகளை மக்கள் விமர்சிக்கிறாங்க அப்படின்றது புரியுதா? ஏன் அந்த கணிப்பும் உண்மையும் மாறுபடுது? கண்டிப்பாக. அதாவது நாம் புயலாக மாறி கரை கடக்கும் பொழுது செயலிழக்கும் என்றுதான் சொல்லியிருந்தோம் ஆரம்ப கட்டமே. 18ஆம் தேதி அறிக்கையிலேயே வரைபடம் வரைந்த அறிக்கைப்படிதான் இப்பொழுது வரைக்கும் போயிட்டு இருக்கு. கடலூர் அருகே என்ற அறிக்கையை தான் கொடுத்திருந்தோம். அதே போல இப்பவும் அது கரை கடந்து செயலிழந்து தென்மேற்காக திரும்பி பாலக்காடு கடவை வழியாக போகணும் தான் அதையும் கொடுத்திருக்கோம். தொடர்ந்து அதே போலதான் நடக்கையும் போகுது. இது இடையில வானிலை ஆய்வு நிறுவனங்கள் தான் சில குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கிறத தவிர அது இந்த குழப்பம் அவர்களுக்கு தான் தெரியும் ஏன் ஏற்பட்டது. ஆகவே பொதுவாக மக்கள் இப்படிப்பட்ட குழப்பங்கள் அவர்கள் ஏற்படுத்துவது இல்லாமல் என்னையும் கொஞ்ச நேரம் குழப்பிட்டாங்க. நேற்றைக்கு நேரலையில இருந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது புயலானது செயலிழந்து அது புயலாக உருவாகாது, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வடதமிழ்நாடு கரையை கடக்கும் என்றார்கள். அப்போ நாம் ஆய்வுல இருக்க முடியல, தொடர் நேரங்களில் இருக்கும் பொழுது அப்போ வடதமிழ்நாடு கரையை கடக்க ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தான் வரும் என்றால் அப்படி போகாது, புயலாக வருவார் என்றால் செயலிழந்து விடும் கரை கடக்கும் பொழுது அது ஒரு நன்கமைந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக சீர்காழி உள்ளிட்ட மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளுக்கோ அல்லது கடலூருக்கு தான் கரை கடக்கும் சொல்றோம். ஆனா அதற்கப்புறம் போய் பார்த்தா இரவே அது புயலாக உருவாடுறதுக்கு பெரிய பிக்கம் பூஸ்ட் சாப்பிடுச்சு. பெரிய நீரோட்டத்திலிருந்து இரவே ஒரு பிக்கப் ஆயிடுச்சு. நேற்றைக்கு நம்ம எந்த கருத்துமே மாற்றவில்லை. இடையிலே அவர்கள் குழப்புகிறார்கள். பல்வேறு குழப்பங்கள் காரணமாக நம்மை ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறார்கள். இப்ப நீங்க சரியா கணிச்சிட்டு இருந்தாலும் இப்போ ஐஎம்டி ஒண்ணு சொல்றப்போ அதுக்கு அக்கௌண்டபிள் இருக்கு, அதனால அவங்க சொல்றது சரியா இருக்குமோ அப்படின்னு உங்க கணிப்பை மாற்ற வேண்டிய நிர்பந்தம் இருக்கும். அதுதான் சில வினாக்களுக்கு விடையளிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்படுகிறோம். நேற்றைக்கு ஏன் புயலாக மாறவில்லை என்று அவர்கள் சில ஊடகங்கள் கேட்கும் பொழுது நான் என் மனதிலே புயலாகி கொண்டிருக்கிறதே, இது ஏன் புயலாக மாறவில்லை? நள்ளிரவுக்குள் இது ஒரு 80 கிலோமீட்டர் வேகத்துக்கு எடுத்து விடுமே, பொழுது விடுவதற்குள் 90க்கு எடுத்து விடுமே, நாளை ஒரு தீவிர புயலாக 100 கூட மாறலாம் என்று மனது சொல்கிறது. ஆனால் அதற்கு பதிலளிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்படுகிறோம் உண்மையிலேயே.
ஸோ அப்போ அதனால தான் இந்த மாறுபாடு ஏற்படுது அப்படின்னு பார்க்குறீங்க. நான் திரும்ப உங்கள்கிட்ட இன்னும் டீட்டெயிலாக வர்றேன் டாக்டர் சுமன் சி அவர்கள்ட்ட. இந்த விஷயம் இன்னைக்கு வந்து ட்விட்டர் சண்டை வரைக்கும் மாறிடுச்சு. என்னங்க சொன்னீங்க வரலை பாருங்கள் வெளியில் எப்படி இருக்குது அப்படின்லாம் மாறிடுச்சு. ஒருவேளை அதீத எச்சரிக்கையாக இருப்பது தவறு அப்படின்னு நினைக்கிறாங்களா, இல்லை விழிப்புணர்வே ஒரு வகையில் அச்சத்தை கொடுத்துருச்சுன்னு பார்க்குறாங்களா மக்கள்? இல்ல, முதல்ல வந்து ஒரு வேண்டுகோள் எல்லாருக்கும், அது வெதர் பிளாகர்ஸா இருக்கட்டும், மீடியாவா இருக்கட்டும், தயவு செய்து அந்த வார்த்தைகளை கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க. அதாவது இந்த ஹெட்லைன்ஸ் வந்து சின்ன பின்னமாக்குமா, அடித்து நொறுக்கப்படுமா, இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம பயன்படுத்தினாலே மக்களுக்கு ஒரு பீதியை உண்டாக்குறதுக்கு தானே. அது டிஆர்பிக்காக பண்ணலாம், இல்ல அந்த போஸ்டுக்கு அட்டென்ஷன் உண்டாக்குறதுக்காக பண்ணலாம். டமால் டிமீல் என்று நொறுக்கப்படும், இந்த மாதிரி வார்த்தைகள், இந்த மாதிரி வாக்கியங்களை நம்ம பயன்படுத்தக்கூடாது. அது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நம்ம ஐஎம்டி கிட்ட இந்த அரசாங்கத்தினுடைய வானிலை மையத்திலிருந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் எங்கேயாவது நீங்க பயன்படுத்தி பார்த்திருக்கீங்களா? சோ இதுவே வந்து ஒரு விதத்தில் மக்களிடையே ஒரு பீதியை ஏற்படுத்துவது. அது வந்து அதை வந்து நான் ஒரு ஆக்சிடென்ட்னு பார்க்க மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் யார் அந்த மாதிரி போஸ்ட் பண்றாங்களோ அவங்களுக்கும் அது வந்து அந்த ஹெட்லைனை அட்ராக்ட் பண்ணணும். இப்போ அதிக மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்றதுக்கும் டமால் டிமீல் என்று நொறுக்கப்படும்னு சொல்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா? சோ இது வந்து ஃபர்ஸ்ட், அது யாராக இருந்தாலும் மீடியாவும் மிகப்பெரிய ஆபத்து சென்னைக்கு வருகிறது அப்படின்னு போட்டு ஒரு கேள்விக்குறி. சோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் இஸ் நாட் ஃபேர். அது வந்து மக்களை ஒரு பயத்துக்குள்ள கொண்டு போய் இதுல வந்து அந்த ஹெட்லைனை போட்டுட்டு போறவங்களுக்கு அதனுடைய இம்பாக்ட் புரியல. இதனால வந்து சிலர் டிராவல் பிளான்ஸ மாத்துவாங்க, சில முக்கியமான நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கிறத மாத்துவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரியும். அப்போ உங்களுக்கு முழு விவரங்கள், முழு எக்ஸ்பர்டீஸ் உங்களிடம் இல்லாமல் இந்த மாதிரி மக்களிடையே ஒரு பீதியை கிளப்பி விடுவது சரியா? அது வந்து சிந்திக்கணும். ஓகை, பட் அதுல இன்னொரு ஒரு ஆங்கிள் இருக்கு பாருங்க. வானிலை மையம் அதிக மழைன்னு தான் சொல்லும், வெள்ளத்துல மிதக்குமான்னு சொல்லாது. நம்ம பை எக்ஸ்பீரியன்ஸ் முன்னால் நடந்ததை வச்சு 20 சென்டிமீட்டருக்கு மேலேயான்னு கேட்டு இது பண்றோம் இல்லையா? இல்ல, ஒரு நிமிஷம். இப்போ 2 நாட்களுக்கு முன்பு ஒரு முந்தானத்தா நேத்தா ஞாபகம் இல்ல, பள்ளிகளுக்கு எல்லாம் விடுமுறை வழங்கப்பட்டது. முந்தானத்து நினைக்கிறேன். முந்தானத்து பள்ளிகளுக்கு சென்னையில விடுமுறை வழங்கப்பட்டது. கிட்டத்தட்ட நாள் பூரா ஒரு சொட்டு மழை கூட இல்லை. நான் எதுக்கு சொல்றேன்னா, இது வந்து நம்ம வி நீட் டு பி சேஃப். அதுக்கப்புறம் வந்து வருத்தப்படக்கூடாது, ஐயோ தவறு செய்து விட்டோமேன்னு வருத்தப்படக்கூடாது. வெதரை ப்ரெடிக்ட் பண்ணுவதுங்கிறது 100க்கு 100 சரியாக எங்கேயுமே பண்ண முடியாது. ஆனால் கணிசமான அளவுக்கு சரியாக ப்ரெடிக்ட் பண்ணுவது இந்த மாதிரி மேஜர் வெதர் ஈவெண்ட்ஸ் உலகத்துல பல பகுதியில் அதுக்கு டெக்னாலஜி எல்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து அவைலபிளா இருக்கு. பட் அப்போ கூட 100க்கு 100 சரியாகத்தான் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்போ பிளாகர்ஸை பொறுத்த வரைக்கும் முதல்ல அவங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கணும். ஏன்னா அவங்க இன்ட்ரெஸ்ட்ல செய்யறாங்க. அவங்க வந்து காசுக்காக வந்து அவங்க செய்யல. அவங்க வந்து ஒரு ஆர்வத்தோட, ஒரு பேஷனோட அவங்க தங்களுடைய கருத்துக்களை, தங்களுடைய அவங்க கத்துக்கிட்டதை வந்து அவங்க ஷேர் பண்றாங்க. ஸோ அவங்க மேல வந்து எனக்கு ஒரே ஒரு வருத்தம், இந்த மாதிரி வார்த்தைகள் சிலர் பயன்படுத்துறாங்கிறதானே தவிர அதை தாண்டி அவர்கள் மீது there is no complaint. மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ரெஸ்பான்சிபிளா இருக்கும், அதுல மாற்று கருத்தே இல்லை. அவர்களுக்கு அந்த டிஆர்பிக்காக வந்து அந்த ஹெட்லைன்ஸ் தேவைப்படுகிறது. இப்போ ஓவர் டோஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஒரு 20 வருஷம் முன்னாடி எடுத்துக்கங்க, ஐஎம்டி காலையில ஒரு புல்லட்டின் வரும், மத்தியானம் ஒரு புல்லட்டின் வரும், நைட் ஒரு புல்லட்டின் வரும், அவ்வளவுதான். இப்போ என்னன்னா 24 மணி நேரமும் சோசியல் மீடியால யாராவது ஒருத்தர் போஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த போஸ்ட வாட்ஸ்அப்ல பிடிச்சு போட்டு அது ஒரு குரூப்புக்கு ஃபார்வர்ட் பண்ணி நெருங்குகிறது புயல், அபாயம், அபாய எச்சரிக்கை அப்படின்லாம் போட்டு ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட். இது 20 வருஷம் முன்னாடி கூட புயல் வந்துச்சுங்க. அதுக்கு அப்பவும் வந்து மக்கள் வந்து அதை சந்திச்சாங்க. சோ நிச்சயமா we need to be safe, but we should not be afraid. எப்பவுமே ஒரு பேனிக் மோட்ல வைக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இந்த கடந்த சில ஆண்டு காலமாக தகவல் தொடர்பினுடைய வளர்ச்சி அப்படி நீங்க பார்க்கல. அன்னைக்கு வந்து ஃபேஸ்புக்கோ ட்விட்டரோ இல்ல, இவ்வளவு ஆய்வாளர்கள் இல்ல, இந்த மாதிரி கணிக்கிற மாதிரி விண்டி மாதிரியான சிஸ்டம்ஸ் இல்ல காமன் மேன் அக்சஸ்க்கு. இன்னைக்கு எல்லாமே வந்துட்டப்போ அது தவிர்க்க முடியாதுன்னு பார்க்கலையா டாக்டர் சுமன்? இல்ல, நான் கேட்கறது ஒண்ணுதான். இப்போ இதுல வந்து ஸ்பெசிபிக் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்னு போட்டு விட்டாக்க ஓகே, நாளை இந்த இதுல இவ்வளவு இருக்கும், கரண்ட் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கேண்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, மொபைல் எல்லாம் சார்ஜ் பண்ணி வச்சுக்க, இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கைட்லைன்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் தாழ்வான பகுதிகளில் ஒரு பகுதிகளில் இருக்கிற மக்கள் வந்து வேற பகுதிகளுக்கு மாற்றணும்னா அரசாங்கம் அதுக்கு உத்தரவு இடும். அவங்களும் அதுக்கு ஏற்பாடு செய்வாங்க.
அதுல மாநகராட்சி அதிகாரிகள்லாம் வந்து அந்த பகுதியில இருக்கிற மக்களுக்கு அருகால பக்கத்துல இருக்கிற பள்ளிகளோ எங்கேயோ ஒரு முகாம்கள் மாதிரி வைத்து அவங்க மாற்றுவாங்க. சோ அரசாங்கத்துக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது. ஐஎம்டிக்கு அவங்களுடைய பணியை செய்யறாங்க. ஐஎம்டி வந்து பல முறை தவறான ஃபோர்காஸ்ட் பண்ணதுனாலதான் மக்கள் வந்து வெதர் பிளாகர்ஸ் கிட்ட போய் நாட ஆரம்பிச்சாங்க. ஐஎம்டி பர்ஃபெக்டா கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா வெதர் பிளாகர்ஸ் போடுறதை எதுக்கு மக்கள் பார்ப்பாங்க? அண்ட் ஐஎம்டி உடைய ஃபோர்காஸ்ட் கொஞ்சம் ஜெனரிக்கா இருக்கும். ஒவ்வொரு ஸ்பெசிபிக்கா இப்ப சென்னையில ஆமா இப்ப வந்து சென்னையில ஒரு பகுதியில எடுத்தீங்கன்னா ஒரு கீழ்கட்டளையில என்ன ஆகும், பள்ளிக்கரணையில என்ன ஆகும், வேளச்சேரியில என்ன ஆகும்னு சொல்றது இல்ல ஐஎம்டி. ஐஎம்டி பொதுவாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த மாதிரி ஒரு இது கொடுக்கும் போது நிச்சயமா மக்கள் வேற வெதர் பிளாகர்ஸ் இந்த ஏரியால இவ்வளவு மழை வரும் அப்படின்னு சொல்லும் போது அவங்கள மக்கள் போய் பாக்குறதுல there is no surprise. ரெண்டு விஷயம் தான், ஒரே ஒரு லாஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் சொல்லிடுறேன். ஒண்ணு, இந்த பேனிக் உருவாக்குவது வந்து நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டும். இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட் இப்பதான் பார்த்தேன், தந்தியில ராயபுரம் மேம்பாலத்துல போய் எல்லாரும் வந்து வண்டியை பார்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ரைட்டா? இதுக்கு ஏதாவது ஒரு கைட்லைன்ஸ் இருக்கணும் இல்லையா? அரசாங்கம் சொல்லணும், இல்லைங்க இது வந்து ஆபத்தான ஒரு சிச்சுவேஷன் உருவாக கூடும், நீங்க போய் பார்க் பண்ணுங்க. அரசாங்கம் அந்த மாதிரி யாரையாவது வந்து ராயபுரம் பாலத்து மேல வண்டியை பார்க் பண்ணுங்கன்னு சொன்னதா எனக்கு தெரியல. ஆனால் மக்கள் வந்து இந்த பயம் வந்து மக்களுக்கு எங்க இருந்து வந்தது? சோஷியல் மீடியால இருந்து வந்தது, மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இருந்து வந்தது. இது வரலையா? மிக்ஜாம்ல மிதக்கலையா? 2015ல மிதக்கலையா? சென்னை ஒரு நிமிஷம் கார்கள் இழக்கலையா? 2015ஆம் ஆண்டு நடந்த ஈவென்ட்டே வந்து நம்ம திருப்பி என்ன சொல்றோம், ஒன்ஸ் இன் a century ஈவென்ட். அப்கோர்ஸ் அது வந்து கிளைமேட் சேஞ்ச், பருவநிலை மாற்றம் ஏற்படுறதுனால அது ஒன்ஸ் இன் a century இருக்காது. ஒன்ஸ் இன் 10 இயர்ஸோ ஒன்ஸ் இன் 15 இயர்ஸோ வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கு, அதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் எந்த அளவுக்கு மழை பெய்யும் என்று கூட முழுமையாக கணிக்கப்படாத ஒரு சூழ்நிலையில மக்களிடையே ஒரு அளவுக்கு ஒரு பிரிகாஷன் எடுத்துக்கொள்வதற்கு நம்ம நிச்சயமா அறிவுரை கொடுக்க வேண்டும், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் பீதியை உண்டாக்குவது நிச்சயமாக தவிர்க்கப்படும். ஓகே, நான் திரு செல்வகுமார் அவர்கள்ட்ட, திரு செல்வகுமார், தனியார் வானிலை ஆர்வலர்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு, ஐஎம்டி மாதிரி கட்டுப்பாடுகள் இல்லை, இந்த டேம் வந்தாதான் சொல்லணும் அப்படின்னு. அந்த சுதந்திரத்துல நீங்க அனௌன்ஸ் பண்றது கூட பல நேரம் பீதியை ஏற்படுத்திடுதோ? நான் எப்பொழுதுமே பீதி ஏற்படுத்தியதே கிடையாது. அதாவது நேற்றைக்கு கூட ஐஎம்டி வந்து தரைக்காற்று 75 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. திடீர்னு அவங்களுக்கு 2 தான் கால் பண்றாங்க. தரைக்காற்று சார் எங்க சார் வீசும், நம்ம ஊருக்கா சார், எங்க சார்? அந்த வேகம் என்பது எந்த அளவிற்கு அந்த 75 என்பது அவர்களுக்கு வந்து புரியவில்லை. அப்ப நம்ம என்ன சொல்றோம், விளக்கமா சொல்றோம், அதாவது ஆடி மாசம் வீசக்கூடிய காற்று போல, வைகாசி மாசம் வீசக்கூடிய காற்று போல அப்படின்னு நம்ம சொல்லி, அதே போல புயல் சொன்னோடனே திடீர்னு நினைச்சாங்க மரத்தை வெட்டுறாங்க. அப்போ கஜா புயல் எப்போ வந்துச்சோ அதுல இருந்து அவங்க மரத்தை வெட்டுறாங்க. அப்ப என்ன சொல்றோம், நாங்க சொல்றோம் கஜா புயல், புயல் என்றால் எல்லா புயலும் ஒரே மாதிரியானதல்ல. இந்த புயல் அந்த கஜா புயலில் 4ல் 1ஆகத்தான் இருக்கும். மிக வேகம் குறைவு, மரங்கள் லேசாக ஆடலாம், தயவு செய்து அச்சமோ பீதியோ கொள்ளாது. அப்படிப்பட்ட நீங்க தேவையற்ற முன்னெச்சரிக்கைகளை எதுவுமே மரங்கள் போன்ற வெட்டுவதை எடுக்காது. தற்பொழுது தேவை உங்களுக்கு வடிகால் வசதிகளை சரி செய்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட ஒரு பீதியை ஏற்படுத்தாமல் மெல்லதான் நாம வந்து சொல்ல வேண்டியிருக்கிறது. மக்களுக்கு புரிதலுக்காக அவர்களுக்கு ஏற்ற அந்த ஐஎம்டி சொன்னாலும் தெரியாதா, புரிதல் அவர்களுக்கு ஏற்ற, அதாவது ஆங்காங்கே பெய்யுங்கிறதுக்கு அவர்களுக்கு புரியல. இப்போ வந்து அநேக இடங்களுக்குள்ள வார்த்தை கூட அவங்களுக்கு புரியல. அநேக இடங்கள் என்ன, பரவலாக என்ன, இதெல்லாம் தெரியல. அப்ப ஆங்காங்கே ஒதுக்கி இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லும் பொழுது அவங்களுக்கு புரிதல் வருகிறது. அதனால நான் வந்து திரு செல்வகுமார் போன்ற பலர் வந்து இந்த மாதிரி பீதியை கலப்பாம ஒரு நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்து கொடுக்கறாங்க. அது வந்து ரொம்ப மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது. பட் எல்லாரும் அவ்வாறு இல்லை. சிலர் அந்த மாதிரி ஒரு பயத்தை உண்டாக்கும் வகையில் மேபி அவங்களுக்கு அந்த அட்ராக்ஷன் வரணும் அவங்க போடுற போஸ்டுக்கு அப்படின்னு இருக்கலாம். அதுவும் நிச்சயமா திரு செல்வகுமார் அவர்கள் அதை மறுக்க மாட்டாருன்னு நான் நம்புறேன். ஏன்னா சிலர் அந்த மாதிரி செய்யறதும் உண்டு. ஓகே நம்ம பேசுவோம். நம்முடைய திரு ஹேமச்சந்திரன், தனியார் வானிலை ஆய்வாளர் இணைந்திருக்கார். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். நான் திரும்ப வரேன் திரு ஹேமச்சந்திரன். திரு வெற்றிசெல்வன் அவர்கள்ட்ட, இது வந்து சமீப நாளாக பார்க்குறோம், இந்த கிளைமேட் சேஞ்சால் ஏற்படக்கூடிய அதீத பாதிப்புகள் என்ன அப்படின்னு பல நாடுகளில் பார்க்குறோம். அதோடு பார்த்துட்டு இங்கே பார்க்குறப்போ
இது அதோட தொடர்ச்சி அப்படின்னு நினச்சிக்கிறோமா, இல்லை உண்மையிலே கிளைமேட் சேஞ்சால தான் இது போன்ற ஒரு சிஸ்டம்லாம் உருவாயிருக்கா? உங்களுடைய பார்வை என்ன? வெதர் ஆட்ரிபியூட்டிவ் சயின்ஸ் அப்படின்னு ஒரு சயின்ஸ் இருக்குது. அதாவது என்ன, ஒரு நிகழ்வு, ஒரு பேரிடர் நிகழ்வு, ஒரு டிசாஸ்டர் வருது வந்து காலநிலை மாற்றம் இதுக்கு காரணமாக இருக்கிறதா அப்படிங்கிறதுக்கான ஆய்வுகளை மேற்கொள்கிறாங்க. உலக அளவில் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்காங்க. வேர்ல்டு வெதர் ஆட்ரிபியூஷன் அப்படிங்கிற ஒரு தனியாக வெப்சைட் உண்மையாக இருக்குது. அவர்கள் இந்த வயநாடு நிலச்சரிவு ஏற்பட்டுச்சுங்களா, அது குறித்தான ஒரு ஆய்வு மேற்கொண்டு இந்த பாதிப்பு இந்த அளவுக்கு அதிகமாக இருப்பதற்கான காரணம் கிளைமேட் சேஞ்ச் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன, இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு சீசனில் அதோட எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் கொண்டு போகின்ற வேலையை வந்து காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது செயல். இப்போ நீங்கள் குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது மனித சமூகத்தினுடைய செயல்பாட்டின் காரணமாக நிகழக்கூடிய நிகழ்வு. பூமி சூடாகி கொண்டிருக்கிறது. லாஸ்ட் ஒரு 150 இயர்ஸில் பூமியினுடைய ஆவரேஜ் டெம்பரேச்சர் 1.5 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடிப்படையில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், கடந்த 10,000 வருடங்களில் இல்லாத அளவிற்கான ஒரு வெப்பம் இன்று உயர்ந்திருக்கிறது. ஸோ நாம் வந்து ஒரு நியூ நார்மல்ஸில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த நியூ நார்மல்ஸ் என்ன பண்ணும் அப்படிங்கிறதா இந்த கிளைமேட் சேஞ்ச் இன்டியூஸ்டு சேஞ்சஸ் அப்படின்னு நாம் சொல்கிறோம். அப்போ காலநிலை மாற்றம் இன்னைக்கு என்ன செய்யுதுன்னா, இது மழைக்காலம் தான். தற்போது நமக்கு மழைக்காலம் தான், இதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. பருவமழை காலம் தான், பருவமழை நமக்கு வர வேண்டும். ஆனால் பருவமழை அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்குன்னா, நமக்கு கரெக்டாக புரட்டாசி முடிஞ்சதுக்கப்புறம் ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி வரைக்கும் அது நிதானமாக வந்து பெய்யும். 3 மாதம் நமக்கு மழை இருக்கும். அதனால மழையை நம்ம கொண்டாடுறோம். ஆனால் இப்போது 3 மணி நேரத்தில் மழை கொட்டி தீக்குது. அப்போ ஒரு ஷார்ட் டேர்ம்ல எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் வருது இல்லைங்களா, இதை வந்து நம்ம கிளைமேட் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். இதற்கு காரணம் காலநிலை மாற்றம் தான். அப்போ ஒரு இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு காலநிலையை வந்துட்டு அதனுடைய எக்ஸ்ட்ரீம் தன்மைக்கு மாற்றுகின்ற வேலையை காலநிலை மாற்றம் செய்யுது. அது வெயில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெயில் எக்ஸ்ட்ரீம்ல இருக்கு. 40 டிகிரி செல்சியஸ் இப்போ நம்ம சென்னையில் பார்க்க ஆரம்பிச்சிடும். கடந்த 10 வருடங்களுக்கு முன்னாடி கிடையாது. ஆனால் இப்போ நமக்கு சராசரி வெப்பநிலை அப்படிங்கிறது 40 வர ஆரம்பிச்சு. எதிர்காலத்தில் அது இன்னும் அதிகரிக்கலாங்கிறாங்க. குளிர் அதிகமாக இருக்கிறது. தற்போது கார்த்திகை மாதம் நமக்கு மார்கழிக்கு முன்னாடி கார்த்திகையில் இவ்வளவு குளிர் அதிகமாக இருக்கு. கார்த்திகை மாதம் நமக்கு குளிர் ஆரம்பம் தான் இருக்கணும், ஆனால் அது ரொம்ப அதிகமாக இருக்கு. அடுத்து மார்கழியில் இன்னும் குளிர் அதிகமாக இருப்பதற்கான இன்னும் அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படின்னா குளிரும் அதிகமாக இருக்கின்றது, வெயிலும் அதிகமாக இருக்கின்றது, மழையும் அதிகமாக இருக்கின்றது. அதே போல புயலுடைய எண்ணிக்கையும் அதிகரிச்சுக்கிட்டே வருது. 30 years ஒன் ஈவெண்ட் அப்படிங்கிறது 50 years ஒன் ஈவெண்ட், 100 years ஒன் ஈவெண்ட் அப்படிங்கிறது இனிமேல் இருக்காது. இனிமேல் நமக்கு வந்துட்டு புயலுடைய வர்றது அதிகமாக, ஒரு டிசாஸ்டருக்கும் இன்னொரு டிசாஸ்டருக்குமான இடைவெளி, அந்த ஃப்ரீக்வன்சி, அதே நேரத்தில் அதோட இன்டென்சிட்டி இது அதிகமாக இருக்கு. அப்போ காலநிலை மாற்றத்தின் காரணமாக இந்த மாறுதல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆய்வுகள் எல்லாமே மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் அண்ட் சயின்ஸ் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். கிளைமேட் சேஞ்ச் இம்பாக்ட்ஸ் ஆன் இந்தியன் ரீஜன் அப்படின்னு ஒரு அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் 2020 வந்து வெளியிட்டிருக்காங்க. கூடுதலாக சமீபத்தில் இன்னொரு ஆய்வறிக்கையும் வெளியிட்டிருக்காங்க. இந்த 2 ஆய்வறிக்கைகளை அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுடைய மான்சூன் நிறைய மாறி இருக்கு. அதில் முக்கியமான காலநிலை மாற்றத்தின் காரணமாக மான்சூனுடைய தன்மை அதிகமாக மாறி இருக்கு, மழை வரத்தினுடைய தன்மை மாறி இருக்கு, மழை பொழிவினுடைய தன்மை மாறி இருக்கு. இன்னும் சொல்லப்போனா அந்த டிராப்லெட்ஸ் சொல்றாங்களா, ரெயின்ஃபாலுடைய டிராப்லெட்ஸ், அதில் மாற்றம் நிகழ்ந்து இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப இன்னைக்கு காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது புதிய யதார்த்தமாக உருவாகி கொண்டிருக்கிறது. அப்ப காலநிலை மாற்றம் இப்படியான தொடர் நிகழ்வுகளை நிகழ்த்தி வருகிறது. பட் இந்த காலநிலை மாற்றம் பத்தி பேசுறப்போ ஒரு பெரிய அச்சம் ஏற்படுறதை தவிர்க்க முடியல இல்லையா? சென்னை மூழ்கும், அதை தாண்டி வந்து செங்கல்பட்டு வரைக்கும் மூழ்கும் அப்படின்றாங்க. 1 மணி நேரத்தில் வந்து மூழ்கடிக்கக்கூடிய மழை அப்படின்றது, அது வந்து அப்படி பார்த்தோம்னா இந்த உலகமே நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது. அச்சத்தோட வாழ முடியுமா? நம்ம ரொம்ப லாங் டைம்ல யோசிக்கிறோமோ காலநிலை மாற்றத்தை பத்தி? இல்லை, காலநிலை மாற்றம் புதிய யதார்த்தமாக ஆகிட்டு வந்தது. இப்போ வந்து என்னென்னா, நம்ம ஒரு ஸ்டேபிள் கண்டிஷன், பாடியினுடைய ஸ்டேபிள் கண்டிஷன் வந்து ஹோமியோஸ்டாட்டிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு இயல்பு நிலையில் உங்கள் உடல் இயங்குகின்ற வேண்டும்னா தெர்மோ ரெகுலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ஆரோக்கியமான உடல் இயங்க வேண்டும் என்றால் அதனுடைய அமைப்புகள் ஆரோக்கியமாக இருக்கணும். அதே மாதிரி தான் இன்றைக்கி பிளானட்டரி ஹெல்த் அப்படின்னு பேசுகிறாங்க. பூமியினுடைய ஆரோக்கியம் அப்படின்னு போஸ்டர்டாம் இன்ஸ்டியூட் இருக்காங்க நார்வேயில். அவங்க இது குறித்தான நிறைய ஆய்வுகளை வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து என்னென்னா, பூமியினுடைய இந்த பயோஸ்பியனுடைய தன்மை வேறு நிலைக்கு மாறி வருகின்றது. அதான் காலநிலை மாற்றம் செய்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த மாறி வருகின்ற இந்த புதிய சூழலுக்கு ஏற்ப நாம் தகவத்துக் கொள்ள முடியுமா? டார்வின் தியரியின் படி தி எபிலிட்டி டு அடாப்ட் டு நியூ என்விரான்மெண்ட், அதுக்கு நமக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்காங்கிற கேள்விதான். அதனால தான் வந்து அடுத்த எக்ஸ்டென்ஷன் நோக்கி போயிட்டு இருக்கமா அப்படின்னு சில வல்லுநர்கள் கேள்வி வைக்கிறாங்க. அப்போ இந்த மாறி வருகின்ற புதிய சூழலுக்கு எப்படி நாம தயாராக வேண்டும் அப்படிங்கிற கேள்விகளை இன்னைக்கு விஞ்ஞானிகள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். போன வாரம் கூட வந்து காப் மாநாடு நடந்துச்சுங்களா, காலநிலை மாற்றம் தொடர்பான மாநாடு நடந்துச்சுங்களா, அதுல பேச வரணும். ஐக்கிய நாடுகள் சபையின் கீழாக இருக்கக்கூடிய இன்டர் கவர்மெண்ட் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்காங்க. உலக அளவில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் அதுல இருக்காங்க. அவங்க சொல்றாங்க 2030ஆம் ஆண்டுக்கு பின்பாக பூமி வேற ஒரு புதிய நிலைக்கு போக போகிறது. 2050ஆம் ஆண்டுக்கு பின்பாக அது வேற ஒரு நிலைக்கு போக போகிறது. இதை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும் சொல்றாங்க. அதுக்காக எமிஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ண. அப்போ இந்த நியூ நார்மல்சி அப்படிங்கிறது உயிர் வாழும்கின்ற சூழலை கேள்விக்குள்ளாக்கிறது. ஸோ அந்த நிலையில இருந்து அவங்க வந்து பேசுறாங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து சயின்டிஃபிக்கா நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இதை நம்ம வந்து அச்சப்படுவோம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி வந்து சயின்டிஃபிக் டெம்பர்மெண்ட் அடிப்படையில் இருந்து புதிய ஒரு நிலை
நிலை உருவாகி இருக்கு. அதுக்கான சயின்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். பயோஸ்பியர் வேற மாதிரி மாறிட்டு இருக்கு. இன்னைக்கு கார்பன் டை ஆக்சைடோட அளவு இவ்வளவு உயர்ந்து கொண்டு இருக்குது. அட்மாஸ்பியர்ல இந்த அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு இருந்துச்சுன்னா கடந்த 8 லட்சம் வருடங்கள் இல்லாத அளவுக்கு மீத்தேனோட அளவு அதிகமாக இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு அளவு இருக்கு. அப்ப பயிர்கள் வளருமா? அப்ப நமக்கு உணவு தயாரிப்பில் என்ன பிரச்சனை உண்டாகும்? 800 கோடி மக்களுக்கு நாம் எப்படி உணவு தர பெறுவோம்? ஃப்ரெஷ் வாட்டருடைய அவைலபிலிட்டி என்னவாக இருக்கின்றது? வட துருவம் தென் துருவம் உருகி வருகிறது. அப்ப அதனுடைய பாதிப்பு என்னவாக இருக்கும் அப்படிங்கிற சயின்டிபிக்கா நாம அனலைஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. ஏனென்றால் இந்த சூழல் தான் நம்ம வாழ்ந்தாலும், இந்த எக்கோசிஸ்டம் தான் வாழ்ந்தாலும், நமக்கு இந்த பூமி ஒன்று தானே இருக்கு. இந்த பூமிக்குள்ள நம்ம வாழணும் அப்படின்னா இதனோட அமைப்பு முறை இன்று மாறி வருகிறது. அது டிப்பிங் பாயிண்ட் சொல்றாங்க, உடைந்து வருகிறது. அப்போ உடைந்து வருகின்ற இந்த நிலையில் நாம் தப்பி பிழைத்து வாழ வேண்டும் என்றால் அதற்கு எப்படியான சூழலை உருவாக்க வேண்டும், என்ன செயல்பாடுகள் செய்ய வேண்டும் என்பது நமக்கு முன்னாடி கூட மிகப்பெரிய ஒரு சவால். அப்ப அது அந்த சயின்ஸை புரிந்து கொண்டு நம்ம எப்படி செயல்படணும்னு பார்க்கணும். நீண்ட கால அடிப்படையில் நம்ம இந்த உலகம் மாற்றத்திற்கு பல வகையில் தயாராக இருக்கு, அதை நம்ம தயார்படுத்திக்கணுன்றீங்க. திரு ஹேமச்சந்திரன்ட்ட இது தனியார் வானிலை ஆர்வலர்கள்லாம் சில கணிப்புகளை முன்பே இப்போ வந்து புயலாக மாறும் அப்படின்னீங்க. ஐஎம்டி வந்து புயலாக மாறாதுன்னு சொன்னதுக்கப்புறம் கூட நைட்டு கூட இப்போ நீங்கள் உட்பட புயலாக மாறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குனீங்க. இன்றைக்கி வந்து ஐஎம்டி அதை அனௌன்ஸ் பண்ணுது. இப்போது ஐஎம்டிக்கும் தனியார் வானிலை ஆர்வலர்களுக்கு இடையில் ஒரு போட்டி இருக்கோ இதில்? ஏன்னா வந்து ஐஎம்டி சொல்கிறது அஃபிஷியலாக எடுத்துக்கிறாங்க, தனியார் வானிலை ஆர்வலர்கள் சொல்றதுக்கான அக்கௌண்டபிலிட்டி குறைவு அப்படின்னு பார்க்குறதா எப்படி? இல்ல, இது எங்களுக்கும் அவர்களுக்குமான போட்டி. இதுல வந்து அப்படி எதுவுமே எடுத்துக்க முடியாது. இது தனியார் வானிலை ஆர்வலர்கள்னு பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட அவர்கள் கருத்தை தெரிவிக்கிறார்கள். அதுவே ஐஎம்டி அப்படின்னு வந்தா அவர்களுக்கான வரையறை அப்படிங்கிறது நிறைய இருக்கு. அவர்கள அதிகாரிகள் இருக்காங்க, ஒரு குழுவாக சேர்ந்துதான் ஒரு முடிவு எடுப்பாங்க. அந்த புரோட்டோகால் படி அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க தனிப்பட்ட ஒவ்வொரு நபரும் தனிநபராக அவர்களின் புரிதல் படி, அவர்களின் அறிவியல் ரீதியான பார்வைப்படி அறிக்கைகள் மக்களுக்கு வழங்குறோம். 2 பேரோட நோக்கமுமே மக்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கைகளை வந்து தெளிவாக வழங்க வேண்டும், மக்களுக்கு தெளிவான வானிலை அறிக்கைகள் கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதானோ தவிர இதில் போட்டி வந்து ஒரு அரசு அதிகாரமான ஒரு ஐஎம்டியுடன் போட்டி போடுவதற்கு தனியார் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. இப்போ வந்து புயலா மாறும்ன்றது அடுத்து சொல்றீங்க, அவங்க இல்ல அப்படின்றாங்க. இந்த வேரியேஷன்ஸ் அதிகமா இருக்கு. அதுதான் நான் சொல்றேன். இது என்னோட பார்வையில நான் வந்து புயல்ல இருந்து இது பின்வாங்கவே இல்லை, இது புயலாக தான் மாறும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு என்ன காரணம்னா, நான் உங்களது தொலைக்காட்சியிலேயே நம்ம 2 நாட்களுக்கு முன்பு செய்த ஒரு உரையாடல்ல நம்ம தெரியப்படுத்தியிருந்தோம். பல்வேறு வானிலை காரணிகள் சாதகமற்ற நிலையில இருக்கு. உயரழுத்தங்கள், அரேபிய உயரழுத்தம், பசிபிக் உயரழுத்தம், மேற்கத்திய தாழ்வு நிலையின் இடையூறு மற்றும் காற்று முறிவு வின்சியர் என்று பல்வேறு வானிலை காரணிகள் சாதகமற்ற நிலையில இருக்கு. இது இலங்கை அருகே ஒரே இடத்தில் 2 நாட்களுக்கு நிலை கொள்ளும். பிறகு 27ஆம் தேதி முதல் தான் நகர தொடங்கும் அப்படின்னு, 28ஆம் தேதி முதல் இது மேலும் வந்து சாதகமான நிலைக்கு மாறும்னு எதிர்பார்க்கப்பட்டது. அதே போன்ற சாதக நிலை நேற்று இரவு முதலே மாற தொடங்கியதை பார்க்க முடிந்தது. அப்படி இருக்கும் நிலையில நான் எப்படி இது புயலாக மாறாது என்று நான் தெரிவிக்க முடியும்? அதன் காரணமாக நான் இது புயலாக மாறும் என்பதை தொடர்ந்து பதிவிட்டுக் கொண்டிருந்தேன். தற்போது புயலாக உருவாக்கி இருக்கு. இப்போ புயலாக உருமாறும் அப்படின்னு தாண்டி இப்போ மழை வரும், அடுத்து பாருங்க ஒரு மழை வரும் அப்படின்றதெல்லாம் வந்து இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக வந்து ட்விட்டர் போடலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது வந்து சில நேரங்கள் விமர்சனத்துக்கு உள்ளாகிறாங்களோ? இல்ல, விமர்சனத்துக்கு உள்ளாவதை விட இந்த அறிவியல் பூர்வமாக பார்க்க வேண்டும் நம்ம வானிலை காரணிகளை. பல்வேறு இந்த வருடத்தை பார்த்தோம்னா பல்வேறு வானிலை காரணிகளும் வந்து இருந்திருக்கு. குறிப்பா சொல்லணும்னா கடந்த ஆண்டு ஒரு எல்லினோ ஆண்டு, இந்த ஆண்டு லானினா உருவாகும் ஆண்டு. இது போன்ற ஒரு மாற்றங்கள் கடல் மட்டத்திலும் அதே போல வளிமண்டலத்தின் மட்டத்திலும் ஏற்படுவதற்கான சாதக சூழல் அது முழுமையாக ஏற்படுவதுங்கிறதுலாம் மாறுபடக்கூடியது. குறிப்பாக இந்த ஆண்டு கணினி சார்ந்த தரவுகள்லாம் மிகவும் துல்லியத்தன்மை இல்லாமல் இருந்திருக்கு. இது போன்ற நிலையில சிறு சிறு வானிலை முன்னறிவிப்புகள் மாறுவது இயல்பு. அது இந்திய வானிலை மையமாக இருக்கட்டும் அல்லது தனியார் வானிலை ஆர்வலர்கள் இருக்கட்டும், அதற்கு தான் நிகழ்நேர அறிக்கைகள், தினசரி அறிக்கைகள் என்ற அறிக்கைகள் தொடர்ந்து வழங்கப்படுது. நம்ம எதையுமே ஸ்கிரிப்ட் படி இது இப்படிதான் அப்படிங்கிறத வந்து வரையறுத்து ஒரு 3 மாதத்துக்கோ 4 மாதத்துக்கோ தெரியப்படுத்த முடியாது. தொடர்ந்து வானிலைங்கிறத கண்காணிக்க வேண்டும். அதை கண்காணித்து அதற்குரிய மாற்றங்களை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இதுதான் வானிலை பொறுத்தவரை. டாக்டர் சுமந்த் கிட்ட திரு வெற்றிசெல்வன் அவர்கள் சொன்ன மாதிரி காலநிலை மாற்றமே ஒரு புது அச்சுறுத்தல் நமக்கு கொடுக்கலையா? இப்போ சமீபத்தில் பார்த்தோம், ராமேஸ்வரத்தில் 40 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருந்தது. அந்த மழை சென்னைக்கு வந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. டெல்லியில் இன்னைக்கு வாழ முடியாத அளவுக்கு அங்கே வந்து ஸ்கூல்லாம் லீவ் விடுற அளவுக்கு அங்கே காற்று மாசு ஏற்பட்டிருக்கு. ஸோ அப்போ வந்து ஒரு பேனிக் மோடுக்கு நம்ம காலநிலையே நம்மளை தள்ளுது தானே? 2 விஷயம். ஒண்ணு வந்து காலநிலை பருவநிலை மாற்றம் வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா
இந்த பருவநிலை மாற்றத்தினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் நிறைய வந்து முழுமையா சரியாக வந்திருக்கிறதா என்றால் இல்லை. இன்ஃபேக்ட் இதை பத்தி சிலர் வந்து டீடைல்டு ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்காங்க. 1970களுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, ஐஸ் ஏஜ் மீண்டும் வரப்போகிறது, உலகம் வந்து இன்னும் குளிர் ஆயிட்டே இருக்கு பூமி அப்படின்னு ஒரு தியரி இருந்தது. அது போறதுக்கு வந்து 1978 79 வரைக்கும் அந்த தியரி. அதுக்கப்புறம் 80ஸ்க்கு அப்புறம் தான் இந்த வார்மிங், அந்த ஓசோன் லேயர்ல ஓட்ட விடுது, அதுக்கப்புறம் கிரீன் ஹவுஸ் கேஸஸ், அதுக்கப்புறம் இந்த வார்மிங் எல்லாம் வந்து அந்த தியரி வந்தது. அப்போ கூட 2-3 விஷயம் வந்து பரவலா சொன்னாங்க. உலகத்திற்கு இந்த ஆஸ் குளோபல் வார்மிங் இன்க்ரீசஸ், அக்ரிகல்ச்சர் வந்து முழுமையா பாதிக்கப்பட்டு ஒண்ணுமே வந்து விளைச்சலே இருக்காது, எல்லாமே அழிந்து விடும் அப்படிங்கிறது. இதெல்லாம் நான் வந்து யாரோ ஒருத்தர் 2 பேர் சொன்ன மாதிரி இல்ல, இதெல்லாம் அபிஷியலி அக்செப்டட். ஐநா சபையிலிருந்து எல்லா சயின்டிஸ்ட் அவங்க எல்லாம் வந்து கொடுத்திருக்கிற ப்ரெடிக்ஷன்ஸ். ஆனால் அந்த மாதிரி நடக்காமல், எஸ் பாதிப்புகள் இருந்திருக்கின்றன, மிகப்பெரிய பேரிடர்கள் அவ்வப்போது ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன, முன்பை விட இதுல அதிக ஃப்ரீக்வன்சியில வந்துகிட்டு இருக்கலாம், எல்லாமே நான் ஏத்துக்கிறேன். ஆனால் எல்லா ப்ரெடிக்ஷன்ஸும் சரியாக வரும் என்று நமக்கு எந்த விதமான ஒரு உத்தரவாதம் இருந்ததில்லை. இன்னைக்கு வேர்ல்ட்ல ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து ரெக்கார்ட் லெவல்ல இருக்கு. 200 மில்லியன் மக்கள் வந்து உணவு இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் உலகத்தில் இறந்து போவார்கள் அப்படிங்கிற ப்ரெடிக்ஷன் எப்போன்னா பை தி இயர் 2000. ஸோ அதெல்லாம் மாஸ் ஸ்டார்வேஷன் அப்படின்னு இதெல்லாம் வந்து பிரபல இது வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ நிச்சயமாக பருவநிலை மாற்றம் என்பது உண்மை, அதுல மாற்று கருத்து இல்லை, அது விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் வந்து எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சி அதிகரிச்சிருக்கிறது. அதிலும் யாருக்கும் வந்து மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் நிச்சயமாக இந்த பீதியை கிளப்பி இன்னொரு 20 வருஷத்துல உலகம் அழிஞ்சிரும், உலகம் அழிந்துரும் என்று கூறிய பல ப்ரெடிக்ஷன்ஸே வந்து சரியா வரல. 1950ல 60ல 70ல செஞ்ச ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் 2020க்குள்ள இதாயிடும் அதாயிடும், உலகத்தில் இருக்கக்கூடிய பல நகரங்கள் அழிக்கப்படும். ஒரு எக்ஸாம்பிள், நெதர்லாண்ட்ஸ் போன்ற நாடுகள் எல்லாம் கடலுக்கு கீழே மூழ்கிவிடும். இதெல்லாம் வந்து பல நோட்டட் ப்ரெடிக்ட். மேபி அது நடக்கலாம், இன்னொரு 100 வருஷத்துலயோ 200 வருஷத்துலயோ 300 வருஷத்துலயோ நடக்கலாம். பட் அவங்க கொடுத்த காலத்துல அது நடக்கல. சோ நிச்சயமா வந்து we need to be cautious, precautions, தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு பேனிக் மோடோ, ஒரு பீதி அடைவதில் எந்த விதமான ஒரு பெனிஃபிட்டும் நமக்கு கிடைக்க போறதில்லை. நாம் செய்ய வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து விட்டோம் என்றால் அதை தாண்டி இதுல மினிட் டு மினிட் இதை ட்ராக் பண்றதுல என்ன பெனிஃபிட்னு எனக்கு தெரியும். ஓகே, திரு வெற்றிச்செல்வன், உலகம் அழிஞ்சிரும்னு இதுவரை பல முறை கூறப்பட்டிருக்கு. 2012 கூட கடைசியா இருக்கும் அப்படின்லாம் படம் எல்லாம் கூட வந்தது. ஆனா அதையும் தாண்டி தான் நம்ம இருக்கோம். இது எல்லாமே அப்பப்போ நமக்கு பேனிக் தானே ஏற்படுத்திட்டு இருக்கு. இல்லை, கிளைமேட் சேஞ்ச் பொறுத்தவரை குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச் வந்து பேசக்கூடியவங்க யாரும் உலக அழிஞ்சிரும்லாம் சொல்லலை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பயோஸ்பியருடைய அமைப்பு முறை கடந்த ஒரு 10,000 ஹாலோசின் பீரியட்னு சொல்லுவாங்க. கடந்த ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேலில் வந்து கடந்த 10,000 வருடங்களை எப்படி வகைப்படுத்துவாங்கன்னா ஹாலோசின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹாலோசின் பீரியடில் டெம்பரேச்சர் ஒரு பேலன்ஸ் லெவலில் இருந்துச்சு 10,000 வருடங்களாக. அப்படி பேலன்ஸாக இருந்த டெம்பரேச்சர் இன்னைக்கு உயர்ந்து வருகிறது. கடந்த 150 வருடங்களில் மட்டும் 1.5 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு குளோபலி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா புதிய விதமான பயோஸ்பியர் உண்டாயிருக்கு. இந்த பூமி தோன்றிய காலகட்டத்திலேருந்து வேறு விதமான மாறிட்டே இருந்திருக்கு. ஹாட் ஜோனாக இருந்திருக்கு, உயிர்கள் அழிஞ்சு போயிருக்கு, புதுசாக உயிர்கள் வந்திருக்கு இல்லைங்களா. அப்போ நாம வந்துட்டு கடந்த மனித உயிரினம் தோன்றி கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் வருடம் 3 லட்சம் வருடங்களா இருக்கு இந்த ஹோமோசேப்பியன்ஸ் உண்டான. அப்ப இருந்த பூமியினுடைய தட்பவெப்பநிலை லாஸ்ட் 10,000 இயர்ஸ் தான் சிவிலைசேஷன் இருக்கு. அப்ப இருக்கக்கூடிய தட்பவெப்பநிலை அப்படிங்கிறத நம்ம பேலன்ஸ்டா இருக்க ரொம்ப முக்கியமான ஒரு காரணம், ரொம்ப அடிப்படையான விஷயம். அவர் சும்மா சாருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு, அவர் டாக்டரா இருக்கிறதுனால வந்துட்டு அவுட்டர் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறதும் நம்ம இன்னொரு என்விரான்மெண்ட் வந்து ஒரு பேலன்ஸா இருக்கணும். நம்மளோட இன்னர் என்விரான்மெண்ட்டை பேலன்ஸ் பண்றது தெர்மோ ரெகுலேஷன் அப்படிங்கிறது பேரு. அது
எது செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தோல், நர்வ் சிஸ்டம், அப்புறம் பிரெயின், இது எல்லாமே வெளியே இருக்கக்கூடிய டெம்பரேச்சருக்கு பேலன்ஸாக ஏற்ற மாதிரி செயல்பட்டால் தான் உள்ள இருக்கக்கூடிய மெட்டபாலிசம் வேலை செய்யும். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா வெளியே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது உங்கள் உடம்பு அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகுமா? அந்த அடாப்டபிலிட்டி நம்மகிட்ட இருக்குதா? நம்ம எவல்யூஷனில் நாம் வந்துட்டு இந்த மாறி வருகின்ற புதிய சூழலுக்கு ஏற்ப நாமளும் எவால்வ் ஆகிருக்கோம். அப்படி நம்மளால இந்த புதிய சூழலுக்கு நாம் வந்துட்டு உடனடியாக மாற முடியுமா? எவல்யூஷன் அப்படிங்கிறது பல லட்சம் வருடங்கள் எடுத்துக்கிச்சு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதுக்கு அடாப்ட் ஆகலாம். ஆனால் இப்போ ஷார்ட் டேர்மில் மாற்றங்கள் இருந்துட்டு இருக்கு. லாஸ்ட் 150 இயர்ஸில் 1.5 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ்ங்கிறது 1 லட்சம் வருடத்துக்கு நடக்க வேண்டிய ஒரு நிகழ்வு. அவர் குறிப்பிட்டார் இல்லைங்களா, ஐஸ் ஏஜ்னு சொல்லிட்டு. அடுத்த ஐஸ் ஏஜ் நோக்கி தான் நம்ம போகணும். அதான் இயல்பு. இதுவரை வந்து 5 முறை ஐஸ் ஏஜ் நடந்திருக்கு. அடுத்தடுத்த நிறைய 1 லட்சம் வருடத்துக்கு ஒரு மாதிரி வந்து அடுத்த ஐஸ் ஏஜ் உருவாகும். ஆனால் இன்னைக்கு பூமி சூடாகி கொண்டு இருக்குது. அதுதான் சொல்றோம். ரெண்டாவது, அவர் எந்த ஆய்வை மென்ஷன் பண்றாருன்னு தெரியல. வந்துட்டு ஐபிசிசின்னு ஒரு அமைப்பு இருக்காங்க, இன்டர் கவர்மெண்ட் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச். இது வந்து என்னன்னா ஐக்கிய நாடுகள் சபைக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் இருக்காங்க. பச்சோரியெல்லாம் அதில் இருந்தார். அதுக்கு நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. அவ்வளவு முக்கியமான அமைப்பு. இது வரைக்கும் 6 ஆய்வறிக்கை தந்திருக்கார்கள். எந்த 6 ஆய்வறிக்கைகள் அவங்க உலகம் அழிஞ்சு போகல அவங்க சொல்லல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா உலகம் இப்படி இப்படிலாம் மாறும் அப்படின்னு சொன்னாங்க. அதுல வந்து கடைசியா வந்திருக்கக்கூடிய ஆய்வறிக்கை அவங்க என்ன சொல்றாங்கன்னா பூமி வந்து இப்போ இர்ரிவர்க்கபிள் சேஞ்சுக்கு போயிருச்சு. பழைய நிலைக்கு திரும்ப முடியாத நிலைமைக்கு நாம் வந்து விட்டோம். புதிய யதார்த்தத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இந்த புதிய யதார்த்தம் அப்படிங்கிறது மிகவும் சவாலானது. ஏனென்றால் அதிகப்படியான டெம்பரேச்சர் வாழணும். நீங்க 40 டிகிரி செல்சியஸ்ல உயிர் வாழ முடியுமா? 45 டிகிரி செல்சியஸ் உயிர் வாழ முடியாது. இப்ப ஹெச்சுக்கு போனவங்க 1200 பேர் போன ஹெச் பயணம் இறந்து போனாங்க ஒரே நாள்ல. 33 எலெக்ஷன் ஆபீசர்ஸும் மே மாசம் இந்த எலெக்ஷன்ல இறந்து போனாங்க. ஹீட் ஸ்ட்ரோக் வந்துட்டு ஒரு நாள் இந்த பாதிப்பை வந்து பார்த்தோம். இந்த விமான கண்காட்சியின் போது 4 பேர் இறந்து போனாங்க வெட்வெல் டெம்பரேச்சர் காரணமாக. இந்த மாதிரி புதிய யதார்த்தம் வரப்போகுது. அப்ப உங்க பாடி அதுக்கு அடாப்ட் ஆகுமா? 45 டிகிரி செல்சியஸ்ல ஹியூமிடிட்டி லெவல் அதிகமாக இருக்கும்போது வேர்க்காது. அது வந்து வெட்வெல் டெம்பரேச்சர்ங்கிறாங்க. இந்த புதிய யதார்த்த நிலை வரப்போகுது. ஏசி இல்லாம இனிமேல் இந்தியாவில் வாழ முடியாது. மெக்கன்சி இன்ஸ்டிடியூட் ஆய்வறிக்கை சொல்றது. அப்ப நான் என்ன சொல்றேன்னா பூமி அழுகாது. பூமி இந்த பயோஸ்பியரோட இயல்புத்தன்மை மாறிக்கொண்டிருக்கிறது. அப்படி மாறுகின்ற ஒரு எக்கோசிஸ்டம் சேஞ்ச் ஆச்சுன்னா ஒரு உயிரினம் வாழ முடியுங்களா? ஒரு உயிரினம் வாழணும்னா அது காற்றில் இந்த அளவுக்கு தன்மை இருக்கணும். ஒரு மீன் இருக்கு இல்லையா, ஒரு ஆத்து மீன் கடல்ல வாழாது, கடல் மீன் ஆத்துல வாழாது இல்லைங்களா? அதோட இயல்புத்தன்மை வேற, இதோட இயல்புத்தன்மை வேற. அந்த மாதிரி தான் மனிதர்கள் வாழ வேண்டும் என்றால் காற்றில் இத்தனை சதவீதம் இது இருக்க வேண்டும், வெப்பம் இத்தனை சதவீதம் இருக்க வேண்டும் என்று ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு தான் நம்ம அடாப்ட் ஆயிருக்கோம். இப்ப அந்த நிலைமை மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் தான் சொல்றாங்க. இந்த ஆய்வறிக்கை வந்து எச்சரிக்கையாக சொல்றாங்க. இது யார் சொல்றா? ஐக்கிய நாடுகள் சபையோட செக்ரட்டரி ஜெனரல் சொல்றாரு. இன்னும் சொல்ல போனா இந்தியாவில தான் கையெழுத்து போட்டிருக்கு. அதனால இது மறுத்தளிக்க முடியாத அளவுக்கான இருக்கக்கூடிய ஒரு சயின்ஸாக இருக்கு. அப்ப எதிர்காலத்தில் இந்த பாதிப்புகளை எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இருக்கு. சோ அப்ப அந்த இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்குல்ல, ஐபிசிசினுடைய அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குல்ல, அப்ப இந்த அசஸ்மெண்ட்ல என்ன தப்பு இருக்குன்னு இதுவரைக்கும் எந்த சயின்டிபிக் ஸ்டடிஸ் வரல. இன்னும் சொல்ல போனா ரொம்ப குறைத்து சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே வந்து பல விஷயங்கள் அனுமானம். ஐபிசிசி என்ன சொன்னாங்க 2007 ஒரு ரிப்போர்ட்ல ஹிமாலயாஸ் வந்து 2035க்குள்ள முழுமையாக கரைந்து விடும். ஆல் தி ஹிமாலயன் கிளேசியர்ஸ் would melt by 2035. அப்படி சொல்லவே இல்ல. ஐபிசிசி அப்படி சொல்லவே இல்ல சார். ஒரு நிமிஷம் ஐபிசிசி அப்படி சொல்லவே இல்ல. ஐபிசிசி அப்படி சொல்லவே இல்ல. சரி, தவறு. ஐபிசிசி அப்படி சொல்லல. 2007 ஐபிசிசி அப்படி சொல்லல சார். ஒரு நிமிஷம் நான் அதை படிச்சிடுறேங்க. தயவு செய்து படிச்சிடுறேன். நான் உங்களுக்கு லிங்க் வேணா நான் அனுப்புறேன். Incident most damaging to the IPCC was the inclusion in the 2007 report of a claim that all Himalayan glaciers would melt by 2035. IPCC admitted last month, இது வந்து 2017-18, that the claim was supported only by வேற பேஜ்ல உள்ள கிரிட்டிக் நீங்க படிக்கிறீங்க. To adhere to its own review procedures. சரி, ஓகே ஓகே. The panel was told of the error as early as 2006. ஒரு நிமிஷம்ங்க. நான் வந்து I am reading it out from the Guardian, one of the most respected newspapers. அத வந்து நீங்க ஏத்துக்கல அந்த ரிப்போர்ட்னா ஓகே பரவாயில்லை. இது வந்து it's a reported news. இல்ல சொல்லவே இல்ல. பதில் வாங்கலாம். நீங்க சொல்றது தான் கரெக்ட். இல்ல 2007 போய் எல்லாம் 2007 ஐபிசிசி வந்து கொடுத்த ஆய்வறிக்கையும் சரி வந்துட்டு அவங்க வந்து 92 கொடுத்த ஆய்வறிக்கையில வந்து குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது முழுக்க ஹியூமன் இன்டியூஸ்டுங்கிறதுக்கே வரல. 2014 தான் வர்றாங்க அந்த இதுக்கு. சரிங்களா? ஆக 2017 தான் வந்து அவங்க சொல்றாங்க இது வந்து ஹியூமன் இன்டியூஸ்டு. அதுக்கப்புறம் தான் இதோட ரொம்ப டேஞ்சரஸாவே பேச போறாங்க.
ரைட்டுங்களா? ஆக இன்னும் சொல்ல போனா கிளாசியர்ஸ் வந்து உருகும் அப்படிங்கிற அந்த ஆய்வறிக்கை அப்படிங்கிறது 2007 இடம்பெறவில்லை அப்படிங்கிறத என்னோட நினைவு. அது அவர் சொல்றாரு. அது வந்துட்டு ஆனால் என்னன்னா, ஆனால் ஒரு விஷயம், ஐபிசிசினுடைய தற்போது 2021 இருக்கக்கூடிய ஆய்வறிக்கை இந்தியா அதுல இருந்து கையெழுத்திட்டு அதற்காக என்டிசி பண்ணிட்டாங்களே, அது எல்லாமே அவர் மறுக்கிறாரான்னு நான் கேட்கிறேன். ஐபிசி இந்தியா கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா ஐபிசிசி வந்து நோபல் பரிசு பெற்றிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அது நோபல் பரிசு கொடுத்தாங்க அவங்களுடைய ஆய்வு. சோ இப்ப கிளைமேட் சேஞ்ச் வந்துட்டு மறுக்க நீங்க மழைக்கு வந்துருவோம். நீங்க இப்ப வந்திருக்கக்கூடிய இப்ப சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய ஆய்வறிக்கைகள் என்ன சொல்லுது? நீங்க சொல்லுங்க. கிளாசியஸ் தேர்ட் போல் கிளாசியஸ் வந்து இருக்க போதா அப்படின்னு சொல்லுங்க. இன்னும் நம்ம டீடைலா பேசலாம். நான் மற்ற விருந்தினருடைய பார்வை வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஹேமச்சந்திரன், அமெரிக்காவை கணக்கு பண்ணி அங்க பாருங்க மழை இந்த இடத்துல இப்ப பெய்ய போகுதுன்னு சொல்றாங்க, இந்தியாவில் ஏன் சொல்ல முடியலன்னு அந்த கேள்வி நிறைய பேர் கேட்கிறாங்க. எது அதை தடுக்கிறது? அமெரிக்காவையும் இந்தியாவையும் ஒப்பிடுவதே மிகப்பெரிய தவறு. நம்ம வெப்பமண்டல ஒரு நாடு, அதுவும் நிலநடுக்கோட்டுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு நாடு, இந்திய பெருங்கடல் பகுதியை சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு நாடு. இந்த பகுதியை போய் அமெரிக்காவோட ஒப்பிடுவது தவறு. ஈவன் அமெரிக்கா மாதிரிகள், அமெரிக்காவின் கணினி சார்ந்த தரவுகள் கூட நமது வெப்பமண்டல பகுதிகளில் தவறுகள் பெரிதாக மாறுபடுவதை பார்க்க முடியுது. குறிப்பா அமெரிக்க மாதிரிகளின் கணினி சார்ந்த தரவுகள் நாளை கரையை கடக்கக்கூடிய புயல் பங்களாதேஷ், வங்கதேசம், மியான்மர் நோக்கி செல்லும் தான் நேற்று வரைக்கும் காண்பித்து. ஆமா ஆமா இத நீங்க கூட அதை காமிச்சிட்டு தான் இருந்தீங்க. அப்படி இருக்கும்போது அமெரிக்கால துல்லியமா கணிக்கிறாங்க, நம்ம பகுதியில இல்ல அப்படின்னா, இது நம்ம பகுதி மட்டுமல்ல, வெப்பமண்டல பகுதிகள் அனைத்திலுமே இது போன்ற ஒரு வானிலை மாறுதல்கள் அப்படிங்கறத அவ்வப்போது இருக்கும் தான். அதற்காக தான் இந்த பகுதிகள்ல தான் வானிலை தீவிர நிகழ்வுகளும் இருக்கு. அதனால நம்ம பிற நாடுகளோட ஒப்பிடுவதை தவிர்த்து விட்டு நமது நாட்டுல வானிலை தரவுகளை எப்படி மேம்படுத்தணும் என்பதை தான் பார்க்கணும். அந்த கட்டமைப்பு இருக்கா? நம்மகிட்ட ரேடாரோ டோப்ளரோ போதுமான அளவு இல்ல அப்படின்ற குற்றச்சாட்டுகள் பொதுவாகவே வைக்கப்படுது. இல்ல, நம்மள்ட்ட இப்ப பாத்தீங்கன்னா 2 ரேடார்கள் இருக்கு. காரைக்காலில் ஒன்று மற்றும் சென்னையில ஒரு ரேடார்கள் இருக்கு. மேலும் 2 ரேடார்கள் வைப்பதற்கான பணிகள் நடைபெறுவதாக அரசு தெரிவித்திருக்கு. குறிப்பாக ராமநாதபுரம் மற்றும் நீலகிரி மாவட்டங்கள்ல 2 ரேடார்கள் வரவிருக்கிறது. இந்த சூழல்ல நம்ம எப்போதுமே தீவிரமான நிகழ்வுகள் நடக்கும் போது நம்ம அது குறித்து பேசுறோம். ஆனா அந்த நிகழ்வு நடந்த பிறகு அதை கடந்து சென்று விடுகிறோம். அதன் பிறகு இந்த பருவமழை காலங்கள்ல மட்டுமல்லாமல் பிற மாதங்கள்ல இதுக்காக தனிப்பட்ட முறையில ஒரு துறையை அமைத்து அதில் நீர்வளத்துறை, விவசாயத்துறை, அதே போல பிற அனைத்து துறைகளையுமே, வானிலை துறை, நீர்வள நிபுணர்கள், இவர் அனைவரையுமே வைத்து ஒரு IAS அதிகாரிகளை வைத்து பேரிடரை எப்படி எதிர்கொள்வது, வானிலை மாற்றங்களை எப்படி எதிர்கொள்வது என்று அரசு சார்புல ஒரு குழுவை அமைத்து அவர்கள் 1 வருடம் முழுவதுமே அதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும், அதற்கான கட்டமைப்புகளை மேற்கொள்ள வேண்டும். அப்போதுதான் பருவமழை காலங்கள்ல நம்ம எளிதாக இது போன்ற வானிலை நிகழ்வுகளை எதிர்கொள்ள முடியும். இதுதான் தற்போதைய நிலையில நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு இதா இருக்கு. ஓகே, நான் திரு செல்வகுமார் அவர்கள்ட்ட எல்லாத்தையும் கணிக்கிறோம், ஆனா இந்த எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபாலை கணிக்க முடியலன்ற குற்றச்சாட்டு இருக்கு. ராமேஸ்வரம் மிதந்தது, மதுரையில திடீர் மழையில வெள்ளப்பெருக்கு போன்ற சூழல் ஏற்பட்டது, அண்ணா நகர்ல மட்டும் திடீர்னு மழை பெஞ்சு தண்ணி வந்தது. இதெல்லாம் ஏன் கணிக்க முடியல சார்? கண்டிப்பா, அதாவது வெப்பசலன மழை காலத்துல காற்று, அதாவது முதல்ல ஒரு புயலை கணிக்கலாம், ஒரு தாழ்வு பகுதியோ மண்டலத்தோ கணிக்கலாம். ஆனா இந்த காற்று சுழற்சி இருக்கு பாருங்க, அது வளிமண்டலத்துல இருக்கும். அது ஒரு காலையில ஒரு இடத்துல இருக்கும், மதியம் ஒரு இடத்துல இருக்கும், மாலையில ஒரு இடத்துல இருக்கும். காற்று இரு காற்று இணைவு காலையில ஒரு இடத்துல குவிக்கும், மாலையில ஒரு இடத்துல குவிக்கும். ஆகவே இந்த கோடை கால மழைப்பொழிவு, வெப்பச்சலன இடி மழைப்பொழிவு, காற்று சுழற்சி மழைப்பொழிவு, இதெல்லாம் சரியா சொல்ல முடியாது. அதுக்கான தொழில்நுட்பம் இல்ல, யார்கிட்டையும் இல்ல. நீங்க சொல்ற அமெரிக்காவை சொல்றீங்க. இப்போ அமெரிக்கா முதல்ல சிங்கப்பூர், மலேசியாவில முதல்ல சொல்லுவாங்க வெளிநாடு போயிட்டு 8 மணிக்கு பெய்யும்பாங்க, 8 மணிக்கு பெய்யும். ஆனா இப்போ போய் கேளுங்க, 8 மணிக்கு பெய்யும்னா பெய்யறது இல்ல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொரு உலக நிறுவனங்களும் மாதிரிகளும் வெவ்வேறு மாதிரியே காட்டுது. அமெரிக்காவோட GFS தான் ஆரம்பத்தில இருந்து எல்லாரும் பயன்படுத்தி வந்தாங்க சிங்கப்பூர், மலேசியாவில. இப்போ இன்றைக்கு வரைக்கும் GFS இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் நம்ம சென்னைக்கு அருகே வருதுன்னு சொல்லுது. இன்னைக்கு வரைக்கும் சுத்திக்கிட்டு 4ஆம் தேதி தான் சென்னை கரை கிடக்கிற மாதிரி காமிக்குது. சென்னை பக்கத்துல 4 நாள் இருக்க மாதிரி காட்டுது, 4 நாள் இருக்கிற மாதிரி காமிக்குது. ஆகவே வல்லரசுகளாலேயே இந்த புயலையே கணிக்க முடியல.
ஆகவே இப்படி காற்று சுழற்சிகள், வெப்பசலன இடிமழை பொழிவு, வெப்பம் வந்து எந்த இடத்துல லைவ்ல தான் சொல்ல முடியும். அதெல்லாம் அதாவது ஆங்காங்கே ரேடார் வைக்கிறது, ஆங்காங்கே வெப்பநிலை எங்க ஈரோடுல எவ்வளவு பெர்சென்ட், இப்ப திருச்சியில எவ்வளவு பெர்சென்ட், மதுரையில எவ்வளவு பெர்சென்ட், இப்ப எந்த காத்து எங்க போகும், எப்போ கடற்கரை ஓரத்துல இருந்து புறப்பட்டு காத்து, எப்ப பாலக்காட்டு நுழைஞ்சிருக்காது, எங்க சந்திப்பு ஏற்படுத்தும், இவையெல்லாம் லைவ்ல மட்டும்தான் அந்த சொல்ல முடியும். அதாவது அந்த வெப்பசலன இடிமழை பொழிவு போன்றவையெல்லாம் எதிர்காலத்திலேயே லைவாயே தான் ஆயிடும் போல இருக்கு வானிலை கணிப்பை உலக வெப்பமயமாதல் காரணமாக. ஓகே, எல்லாத்தையும் ஒரே வரி இறுதி கருத்து டாக்டர் சுமந்த், ஒரே வரி மட்டும் இறுதி கருத்து, ஒரே வரி. இல்ல ஒரே விஷயம், எல்லாரும் இந்த இவ்வளவு இன்ஃபர்மேஷன் மக்களுக்கு கிடைக்கிறதுல தப்பே கிடையாது. as long as அதை வந்து ஒரு பாசிட்டிவாக, ஒரு பீதி உண்டாக்காத வகையில் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தால் மக்களே வந்து அதை எப்படி பயன்படுத்திக்கணுங்கிறது அவங்க போக போக காலத்தின் போக்கோட அவங்களே வந்து முடிவெடுத்துப்பாங்க. அதனால வந்து நிச்சயமா வெதர் பிளாகர்ஸுக்கும் இடம் இருக்கு, ஐஎம்டி போர்காஸ்டை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் இடம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் தயவு செய்து மக்களுக்கு ஒரு ஃபியர் உண்டாக்காதீங்க. ஓகே, ஹேமச்சந்திரன். தற்போதைய நிலையில நாளைய தினம் சென்னைக்கும் புதுவைக்கும் இடையே புயல் கரையை கடக்க இருக்கு. இந்த வருடத்தை பொறுத்தவரைக்கும் பல்வேறு வானிலை கணிப்புகள் மாறி இருக்கலாம், ரெட் அலர்ட் கொடுத்து மழை வராமல் இருக்கலாம். ஆனால் இந்த புயல் சின்னத்துக்கு மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர் மாவட்ட மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் கவனமுடன் இருக்க வேண்டும். நாளை புயல் கரையை கடக்கும் வரைக்கும் நீங்க வீடுகளை விட்டு வெளியேறாமல் பாதுகாப்பாக தங்களது வீட்டுகளிலேயே இருங்க, அதுவே போதுமானது. அதீத கனமழை வாய்ப்பு அப்படிங்கிறது வடகடலோர மாவட்டங்கள்ல இருக்கு, சற்று எச்சரிக்கையாக இருக்கு. ஓகே, வெற்றி செல்வன். இந்த நியூ நார்மல் சீஸ் அபோவ் நார்மல் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து ஐக்கனால் சொல்லுவாங்க. ஸோ என்னென்னா மாறி வருகின்ற புதிய சூழல் அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய சவால்கள் இருக்குது. இது நம்ம அறிவியல் ரீதியாக எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம், எப்படி புரிந்து கொள்ளப் போகிறோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சவால். அப்போ இந்த மாறி வருகின்ற இந்த புதிய சூழலுக்கேற்ப நாம் தகவமைத்து கொள்ள வேண்டியிருக்கு. அதற்கான அரசு நடவடிக்கைகளும் நாம் சிவில் சொசைட்டியாக என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இது ரெண்டுமே சேர்ந்து செய்ய வேண்டிய போவார்கள். திரு செல்வகுமார். இப்போ வந்து சென்னை நிகழ்வு மட்டும் தான் நாம பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த நிகழ்வு கரை கடந்து செயலிழந்து போகும் பிறகு இன்னும் உள் மாவட்டங்கள்ல இமிடியேட்டா முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டிய அடுத்தடுத்த நிகழ்வு அடுத்தடுத்த நிமிடங்கள்ல அடுத்தடுத்த மணி நேரங்கள்ல எல்லாம் நடக்க போகிறது. அதுவும் உள் மாவட்டங்களுடைய கோயம்புத்தூர், நீலகிரி வரைக்குமே முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டியிருக்கு. ஆனா உள் மாவட்ட மக்கள் மழையை வரவேற்கிறார்கள். ஆகையினால அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவலாக இது இருக்கிறது. கடலோர அதாவது சென்னை உள்ளிட்ட பகுதி மக்கள் மட்டும்தான் இப்ப வீதியில இருக்காங்க. ஆனால் இவர்களுக்கு வந்து ஏற்கனவே புலிகள் பலத்தை வருவரும்னு சொன்னாங்க, அது வரல. இந்த புலி வராதுன்னு நினைக்க கூடாது, கண்டிப்பா இந்த புலி வரும். கொஞ்சம் முன்னெச்சரிக்கை என்பது தேவை, அவ்வளவுதான். ஓகே, புயல் வந்து விட்டது, அது வந்து புலி வருது கதையாகிறதா, இல்ல உண்மையிலே எதிர்பார்த்த மழையை கொடுக்க போறதா, இல்ல வெறும் காற்றை கொடுக்க போறதா, ஆபத்து இருக்கிறதா, இல்ல இது வந்து மழையை கொடுத்து நம்மளை சாந்திப்படுத்த போகிறதா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இது இயற்கையை ஓரளவு தான் கணிக்க முடியும் அப்படின்றதான் பொதுவான வாதத்தில் இந்த சிறப்பு அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.